இன்றைக்கி செய்கையை பார்த்தே வரவெல்லாம் எஸ்கேப் ஆயிடுறான். ஐயோ வானடா இதுன்னு. ரசிக்கப்படுறதுக்கு நான் என்ன செய்வேன்? ஆண்டவனே, ஐயோ ஆண்டவனே நீ வரவே வராது, என் ரட்சிப்பை நான் காத்துக்கொள்கிறேன்றான். நம்மால் பேரை கட்டலே பயப்படுறான். இன்றைக்கி பவுலே சவுலாக இருந்தது பவுலாக மாறுச்சு, அதெல்லாம் கரெக்ட். அந்த மாம்சத்தின் கிரிய தன்மானம் சுயமரியாதை தாக்கப்படுகிற பொழுது ஒருத்தன் விமர்சிக்கிறான். சாணியை கரைச்சி மேலே ஊற்றுறது, வட இந்தியாவில் ஊழியம் செய்கிறப்போ எல்லோரும் ஊற்றிருக்காங்க, நம்ம ஐயோன்னு ஏதோ அது ஒரு செய்தி, அது உண்மை சம்பவம் தான், இல்லைன்னு சொல்ல. இங்கே நிமிஷம் ஊற்றினே இருக்கிறான், கழி ஊற்றுறான்றாங்களே. அந்த மாதிரி அவன் யாருன்னு கூட தெரியாது நமக்கு, ஆனால் நம்மளை தெரிஞ்சு வச்சுருக்கான். விமர்சகர்கள் தான், வேறு யார்? மாமா மச்சா மாதிரி இருக்காங்கல்ல. சரி, இதை போட்டுக்கிட்டோம். இதனால் என் பேர் போவோம், என் புகழ் போவோம், எனக்கு வர காணிக்கை நிற்கும், ஒன்றும் கிடையாது. விலாசமில்லாத வந்த எனக்கு கர்த்தர் ஒரு பின்புலமாக இருந்து முன்புலமாக இருந்து என் தலையை உயர்த்தி என் கொம்புகளை உயர்த்தி என்ன எனக்கு எல்லாவற்றையும் கொடுத்துருக்கிற தேவன், கொடுத்தது தேவன். அதை மனுஷனுடைய வதந்திய விமர்சனங்களோ பாதிக்கும் என்று சொல்வேன் என்றால் என் அபிஷேகத்தில் நான் சரியா இல்லைன்னு அர்த்தம். இல்லை அவனுக்கு எதிர்மறையாக நான் பதில் ரிப்ளை கொடுக்கறதெல்லாம் நல்லாவே இருக்காது. சொன்னால் சொல்லு போட்டோம், எனக்கு 4 மடங்கு பேருக கர்த்தர் கிருபை செய்வார், அதான் விஷயம். இல்லை எக்ஸிஸ்டிங் க்ரௌடே டிஸ்டர்ப் ஆகி பொல்யூட் ஆனால் கூட புது க்ரௌடு கர்த்தர் எழும்பு பண்ணுவார். நான் இவங்களுக்கு தான் ஊழியம் செய்வேன், அவங்களுக்கு தான் ஊழியம் செய்வேன்னு சொல்லி எல்லாருக்கும் சேர்ந்தானே ஊழியம். அப்படி நான் சொல்லிட்டாங்க. இவன் சொல்லலாம், இவன் அண்ணன் சொல்லுவான். யாராவது ஒருத்தங்க நம்மளை பின்னாடி கஷ்டப்படுத்தினே தான் இருப்பாங்க. கடைசி வரைக்கும் அது சத்துருக்கள் இருக்க தான் செய்வோம். ரொம்ப அதிகமாக வல்லமையாக பயன்படுத்தப்படுறவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக விமர்சனத்துக்குள்ள ஆளாகிடுவாங்க. அது அவன் விமர்சகர்கள் சொல்கிறத பார்த்தாலே நம்புற மாதிரியே இருக்கும். இதை பற்றி அவரே சொல்கிறாருன்னு எதையாவது ஒன்று பண்ணி அது ஒரு மாதிரி பண்ணி விட்ருவான். முழு குடும்பத்தை கலைக்கிறவங்க வராங்கன்றாங்க இல்லையா, என் தேவ குடும்பத்தை கழிச்சிடுவோம். சரி, நான் என்ன பண்ண முடியும்? அவ்வளோதான் என் போதனை திறன், அவ்வளோதான் நான் போதிச்சு வளர்த்துருக்கேன் சபையை, அவ்வளோதான் நான் போஷிச்சிருக்கேன் சபையை. எவனோ ஒரு விமர்சகம் சொல்கிறத விசுவாசிக்கிறாங்கனாக்கா என்னுடைய வார்த்தையிலே விசுவாசம் இல்லை, நான் சரியாக ஊழியம் செய்யலை அப்படி தான் எடுத்துக்கலாம். இல்லை அவ்வளோதான் டைம் இவங்களுக்கு நம்மளுக்கு ஒன்று எடுத்துக்கலாம். ஆனால் அவனை எந்த விதத்தில் நான் தாக்கக்கூடாது, அதுதான் அபிஷேகம். சரி, அவன் தான் சொல்கிறான் அறிவில்லாமல் வந்ததுங்களுக்காக மூலம் இருக்க வேணாமா அப்படியும் பேசக்கூடாது. மௌனமாக இருக்கிறது தான் நல்லது. சொற்களின் மீதியாக பாவம் இல்லாமல் போகாது. என் நீதியை நான் பிரகடனப்படுத்துக்கிறதும் சரியில்லை, பிறருடைய அநீதியை குறித்து நம்ம மிகைப்படுத்தி பேசுறதும் சரி கிடையாது. நமக்கு பேச வேண்டிய டாப்பிக்கே நிறைய இருக்குது. ஆவியானுடைய கிரியை வீட்டிலே நடக்கும். இல்லை இந்த